இந்த மாசத்துல இந்த தப்ப மட்டும் பண்ணிறவே பண்ணிறாதீங்க. ஹலோ டிராவலர்ஸ், புரட்டாசி மாசம் பெருமாளுக்கு உகந்த மாசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த மாசத்துல என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நான் சொல்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பெருமாளோட அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த புரட்டாசி மாசத்துல உங்களால முடிஞ்ச வரைக்கும் பெருமாளோட புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துருங்க. அப்படி போக முடியல அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு அது போய் துளசியும் நெய்யும் கொடுத்து வழிபட்டு வாங்க. அதே மாதிரி புரட்டாசி மாசத்துல வர்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் சன்னதியிலையோ அல்லது உங்க வீட்டில் இருக்க பெருமாள் சிலைக்கு முன்னாடியோ உட்காந்து 101 தடவை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லைங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தங்க இல்லைன்னா 2 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா பெருமாளோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஓம் நமோ நாராயணான்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாசத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாம இருங்க. அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகாம இருக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலுக்கு அது போயிட்டு வந்துருங்க. இதெல்லாம் கரெக்டா நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல பெருமாளோட ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். புரட்டாசி மாசத்துல திருப்பதி போகணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே நாங்க போய் எப்படி போகணும் அப்படிங்கறத வீடியோவா போட போறோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்க பல திவ்ய தேசங்களுக்கும் பெருமாள் கோவில்களுக்கும் போய் புரட்டாசி மாசத்துல நீங்க எப்படி போகணும், அந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்து நம்ம போட போறோம். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.